ஸோ நம்ம இந்த வாரம் சாட்டர்டே ஷெல்ஃப் பேஜும் பேசும்ல எந்த புக்கை பற்றி பார்க்க போறோம்னா மார்ட்டிமன் கெனின் ஏலியன் அப்டக்ஷன் பை டிம் ஹேலி அண்ட் கிறிஸ் மோர். ஸோ இந்த புக்கில் என்ன கதைன்னா, ஒரு சவுத் பனாரஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அது பக்கத்துல வந்து ஏலியன் சாசர்ல யூஎஃப் வந்து லேண்ட் ஆகும். அந்த யூஎஃப் வந்து ஏலியன்ஸ் வந்தா அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு ரைட் மாதிரி விட்டோன்னே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து பயந்துருவாங்க. என்னன்னா இது வந்து மார்ட்டிமன் கெனின் யாருன்னா அந்த ஸ்கூல்லயே ஒரு பிரில்லியன்டான ஸ்டூடெண்ட். ஆனா அவன் என்ன பண்ணா சில டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கிரேசி ஸ்டஃப் பண்ணிடுவான். இது வந்து ஒரு புக் சீரீஸ், இதுக்கு முன்னாடி வந்த புக் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்கான். ஸோ அதான் நினைச்சிட்டாங்கன்னா இது அவனோட வேலை தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா இது அவனோட வேலை இல்லை. ஸோ இந்த ஏலியன்ஸ் அப்ப ரைடு விட்டுருக்கும் போது திடீர்னு இங்கிலீஷ் டீச்சர் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இதை பத்தி இந்த ஸ்கூல் இருக்க ஃபேக்கல்ட்டி எல்லாருமே என்ன சொல்றாங்க, எப்படி அவளை காப்பாத்துறது அப்படின்னு பயந்துட்டாங்க. ஸோ மார்ட்டிமன் கேட்கும் போது நான் பார்க்கறேன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த ஏலியன்ஸ் வந்து அந்த இங்கிலீஷ் ட்வீட் பண்ண என்ன பண்ணுன்னு பார்த்தா எதுவுமே பண்ணல. அவர் வந்து அப்படியே ராஜா மாதிரி கவனிக்கிறாங்க. இது வந்து அந்த இங்கிலீஷுக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா அவர் நடத்துற ஷேக்ஸ்பியர் அந்த இதெல்லாம் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரே கவலைப்பட்டிருக்கும் போது இந்த ஏலியன்ஸ் வந்து அவர் ராஜா மாதிரி கவனிச்சு அவர் நடத்துற லெசன்ஸ் அப்படியே பக்காவை கவனிச்சு அவர் சிரிச்சு அவர் வந்த ஜோக்ல சிரிச்சு அது அப்படியே சொல்லிட்டு அவருக்கு ஒரு குட் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. ஸோ இது அவருக்கு பிடிச்சிருச்சு. அவருக்கு வர அந்த ஏலியன் சுத்து வர ஆசையே இல்லை. கடைசியில என்ன ஆகுனா இந்த மார்ட்டிமன் வந்து அந்த ஏலியன் வந்து பேச்சுவார்த்தை கண்டுபிடிச்சு புரிய வச்சிடலாம். பட் அந்த இங்கிலீஷ் டீச்சர் வந்து திரும்பியும் அவங்க விட்டுட்டு அந்த ஏலியன்ஸ் வந்து போயிடுறாங்க. ஸோ இதான் கதை. ஆக்சுவலி நான் வந்து மெயின் கதை சொல்லிட்டேன் ஃபுல்லா. ஏன்னா இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஸ்டோரி. என்னதான் இதுல வந்து 180 பேஜஸ் இருந்தாலும் லைக் டெக்ஸ்ட் ரொம்பவே கம்மி தான் சொல்லணும். பிக்சர்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த புக். ஆக்சுவலி வந்து ரொம்ப ஸ்டோரி பெருசாக பட் என்ன சொல்றது ஒரு ஜோக் புக் மாதிரி. லைக் சின்ன பசங்களுக்காக இந்த அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு ஜோக் பண்ணாங்க. சில விஷயம் வந்து நம்மளுக்கு புரியாதான் பட் அவங்களுக்கு புரிஞ்சா அது ஜோக் ஆயிடும். ஸோ இது வந்து என்டர்டைன்மெண்ட் புக். ஆக்சுவலி எனக்கு படிக்கும் போது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல புக்னா உங்களுக்கு கதைச்சிச்சுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இதே நான் வந்து புக் ஃபேர்ல தான் வாங்கினேன். பிகாஸ் இந்தியாவில் வந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் நான் எதுலேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன், எதுலேயுமே இது அவைலபிளாக இல்லை. ஸோ நான் புக்கோட லிங்க் நான் கீழே கொடுக்க முடியாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நன்றி.